வணக்கம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா MA 4151 பேப்பர் ரிவிஷன் கிளாஸஸ் நம்ம இப்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 நம்ம பார்த்துட்டு இருக்கோம், டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதீசிஸ். இதுல கிளாஸ் 1ல நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ரெலவெண்டா ப்ராப்ளம்ஸ் எப்படி ஒர்க் அவுட் பண்றது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 4 or 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணோம். கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்லாம் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்டா நம்ம பார்க்க போற டாபிக் டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அடுத்த கேட்டகரியில் இருக்கும். மொத்தம் 4 டைப் பார்க்கணும்னு நம்ம ப்ரீவியஸாக வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஜென்ரலாகவே நமக்கு சிலபஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் டைப்பை நம்ம பார்க்க போகிறது டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். இந்த டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சுவலி டைப் 1 அண்ட் டைப் 2 இருக்கும். பட் இதில் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லெஸ் தேன் 30 இருக்கும். மற்றபடி கண்டிஷன்ஸ் எல்லாமே ஒன்று தான். அண்ட் இதில் நீங்கள் கிரிட்டிக்கல் ரீஜன் கோட் பண்ணும்போது டயக்ராம் வேல்யூவாக நம்ம கோட் பண்ண மாட்டோம், டேபிள் வேல்யூ எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டேபிள் வேல்யூ சூஸ் பண்ணும்போது டி-டெஸ்ட் டேபிளில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது, டேபிள் டேட்டா எடுக்கிறதுன்னு வீடியோ போட்டிருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் திருப்பி உங்களுக்கு ஒன்ஸ் நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ராப்ளம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்கோம். பட் 8 ப்ராப்ளம்ஸ் இங்கே கோட் பண்ண மாதிரி இருக்கும். 8 or 9 ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன வேல்யூலாம் நம்ம பார்க்கணுமோ அது எப்படி கோட் பண்ணியிருக்கோமோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் டேபிள் வேல்யூ கோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். மொத்தத்துக்கு டெஸ்டிங் ஆஃப் ஹைபாதீசிஸ் டாப்பிக்கை பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது டேபிள் வேல்யூ கரெக்டாக சூஸ் பண்ண தெரியணும், அண்ட் அக்செப்டா ரிஜெக்டாங்கிற கன்க்ளூஷன் எழுத தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சுட்டா இந்த மாடலில் எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். கிவன் எ சாம்பிள் மீன் 83, எ சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 12.5 அண்ட் சாம்பிள் சைஸ் கொடுத்துருக்காங்க. டெஸ்ட் த ஹைபாதீசிஸ் த வேல்யூ ஆஃப் தி பாப்புலேஷன் மீன் 70 அகேன்ஸ்ட் த அல்டர்னேட்டிவ் ஹைபாதீசிஸ் மோர் தென் 70. யூஸ் 0.025 சிக்னிஃபிகன்ஸ் லெவன்ஸ். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சாம்பிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 22 கொடுத்துருக்காங்க. ஸோ 22 தட்ஸ் மீன்ஸ் என்னோட வேல்யூ லெஸ் தேன் 30 இருக்குது. அப்போ நம்ம டி டெஸ்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சில சமயம் நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க யூசிங் ஸ்டூடெண்ட்ஸ் டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. சில சமயம் நமக்கு ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா என்னோட வேல்யூவை பொறுத்து நமக்கு கிவனில் கொடுத்துருக்கிறது டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அடுத்து என்ன ப்ரொசீஜரோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் முதல்ல கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டு 6 ஹெட்டிங் போட்டுக்கோங்க. நல் ஹைபாதீசிஸ், அல்டர்னேட்டிவ் ஹைபாதீசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், டேபிள் வேல்யூ, டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலா எழுதணும். ஃபார்முலாலே கேல்குலேஷனை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன்ங்கிறது டேபிள் வேல்யூ அண்ட் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேஷன் வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க. எது லெஸ் தானோ அதை பொறுத்து தான் அக்செப்டா ரிஜெக்டாங்கிறது நமக்கு தெரியும். இவ்வளோதான். இதில் உங்களுக்கு 2 டைல் டெஸ்ட்டாக இருக்கா 1 டைல் டெஸ்ட்டாக இருக்காங்கிறது மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டா நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் செகண்ட் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ சப்டிவிஷன் 2 கொடுத்தது தனி ப்ராப்ளம் தான், ஒரே வீடியோவில் இருக்கிறதுனால நாங்கள் சேர்த்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ப்ராப்ளமும் பார்த்தீங்கன்னாலும் எஸ்ஆர்டைன் இன்ஜெக்ஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்து இதிலெல்லாம் சிங்கிள் டேட்டாவாக கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி டாப்பிக்குமே கண்டிப்பாக நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் கொடுக்குறாங்க. சிங்கிள் டேட்டாவாக கொடுத்தாங்கன்னா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? ஏன்னா ப்ரீவியஸ் இதில் மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்லாம் டேரெக்டாக கொடுத்தா எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது ஃபஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும். செகண்ட் ப்ராப்ளத்தில் மீன் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப சிம்பிள் தான். 9th 10th ஸ்கூல் லெவல்லே நமக்கு பேசிக் ப்ராப்ளம்லாம் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இப்போ நமக்கு பிரேக் ஆனதுனால அந்த ஐடியா இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் நம்ம வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அதில் ஷார்ட்கட்டாக தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ டேபிள் போட்டு டேபிள்லேருந்து மீன் வேல்யூ எப்படி பார்க்குறது? மீன் வேல்யூ இஸ் ஜஸ்ட் அண்ட் ஆவரேஜ். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட டிவைட் பண்ணாலே போதும். வி ஃபைண்ட் அவுட் மீன் வேல்யூ. மீன் வேல்யூ பார்த்ததுக்கு அடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்க்குறது ரொம்ப ஈஸி தான். ஸோ அந்த டேட்டாலாம் பார்த்துட்டு டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணுறது தான் செகண்ட் வேல்யூவாக இருக்கும். தேர்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிமிலராக ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி தான் இருக்கும். 26 பல்ப்ஸும் கொடுத்ததுனால என்னோட வேல்யூ லெஸ் தான் 30. அதனால் இதுவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் டி-டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ப்ராப்ளம், ஃபிஃப்த் ப்ராப்ளம், சிக்ஸ்த் ப்ராப்ளம் எல்லாமே சேம் கேட்டகரியில் தான் இருக்கும். இதில் சில சமயம் 2 டைல் டெஸ்ட்டில் இருக்கும், சில சமயம் 1 டைல் டெஸ்ட்டில் கொடுத்துருப்போம். டேபிள் டேட்டா டேரெக்டாக எடுப்பாங்க. அதில் 1 டைல் டெஸ்ட்டாக இருந்தால் நமக்கு டேபிளில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கலாம். அதுவே 2 டைல் டெஸ்ட்டாவோ 5% கொடுத்துருக்காங்கன்னா 0.5% எடுக்கிற மாதிரி இருக்கும். அது தனி வீடியோவே நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நான் லிங்க்கில் அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேபிள் வேல்யூ எப்படி பார்க்குறதுங்கிறது ஈஸியாக தெரியும்.
டி டெஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ தான். கிட்டத்தட்ட இந்த 8 ப்ராப்ளம் பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு ஐடியா கேட்ச் பண்ணிடுவீங்க. இந்த 8 ப்ராப்ளத்தில் கொஷின் வந்தாலும் சரி, இல்லை உங்கள் கையில் நோட்ஸ் இருக்குது, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக் வச்சுருக்கீங்க, எந்த ஆத்தர் புக்னாலும் சரி, நமக்கு ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ தேவை. ஸோ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள், அவங்களே அழகாக ஈஸியாக டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்ம சேனலை நம்ம ஃபாலோ பண்ணுற மெத்தடில் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி. நம்ம சேனலில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மெத்தட் பார்த்தீங்கன்னா, எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் 6 ஹெட்டிங் கீழே தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணுங்கிற மைண்ட் செட்டில் தான் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். நல் ஹைபாத்திசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைபாத்திசிஸ், லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸில் ஈவன் டேட்டாவெல்லாம் கோட் பண்ணியிருப்போம். டேபிள் வேல்யூ என்ன வேல்யூ பார்க்கணுமோ அதை 4th காலமாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். 5th டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேஷன் ஃபார்முலா எழுதி ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். 6th கன்க்ளூஷனில் கம்பேர் பண்ணியிருப்போம். இந்த ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட யூனிட் 4ல் 4 டாப்பிக்குமே நம்ம ஃபாலோ பண்ண மெத்தடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாற்றிக்க கூடாதேங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடில் நம்ம எடுத்தது. இது நல்லாவும் இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் கையில் புக் இருந்ததுன்னா புக்கில் இருக்கிற ப்ராப்ளத்துக்கும் டேட்டாஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் செக் பண்ணுங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா kanidapillai@gmail.com மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரிவிஷன் கிளாஸஸ்க்கான டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.